सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. निवृत्ते सर्व दुःखानां दीनानां प्रभुरव्ययः अतुलित सर्वभावानां देवः सूर्यो विमुच्यते. अत्रैते श्लोकाः सन्ति. प्राज्ञ दैवत विश्व लक्षणानां सर्व दुःखानां निवृत्तेः दीनानां सूर्यः आत्मा. सर्व दुःखानां निवृत्तेः सूर्यं भवते. இந்த ஆத்மா சர்வ துக்கங்களும் நிவர்த்தியாகத்துக்கு பிரபுவாக இருக்கிறது. இப்ப எல்லா துக்கத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு சக்தி உடையவர். சர்வ துக்கானா அப்படின்னு சொன்னா என்ன, நம்ம என்ன சாதாரண என்ன அர்த்தம் வச்சுக்கலாம், நம்ம வரக்கூடிய துக்கங்கள் சமுதாயத்தில் வரக்கூடிய சர்வ துக்கங்களையும் நிவர்த்தி பண்றதுக்கு சக்தி உள்ளவர்கள். அது புரியும். ஆனா ஆசிரியர் என்ன பண்ணா, துக்கம்னா இந்த மூணு பிரார்த்தனை தைரியத விஸ்வ லட்சணமா சர்வ துக்கமா மூணு அவஸ்தைகள் இருக்கிறது. அதுதான் துக்கம். இருக்காது. அதுக்கு முன்னாடி போகணும், அதுக்கு முன்னாடி ஜாகிரதை. பிரார்த்தனை தைரியத விஸ்வ மூணும் துக்கம் உண்டு. துக்கத்தை கூட துக்கம் தான். அப்படின்னா இங்க நினைக்கிற அந்த துக்கம் இருக்கு, அந்த துக்கம் நாம சுகம் துக்கம்னு லோகத்தை சொல்லியிருக்கோம். அந்த துக்கம் அதாவது நாம் சொல்லக்கூடிய துக்கம் கூட துக்கத்தை இருக்கிறாரு. சுற்றி ஆனந்த துக்கமே சொல்லலாம். துக்கமே நீங்க ஆனந்தமா இருந்தாங்க அப்படி இருக்கிற அளவு துக்கத்தை இருக்கிறது. வாழ்க்கையில துக்கம் இருக்கக்கூடாது. சாஸ்திரக்காக இந்த துக்கத்தையும் துக்கத்துலாம் தெரிவிக்கிறது. நியாயசாஸ்திரத்துல ஒரு 21 துக்கங்கள் பரிகாரம் பண்ணி அந்த 21 பொருட்களும் மறுபடியும் வராத படித்து முழுமையா இருக்குன்னா விநாயகமாயிருக்குன்னா அதுதான் ஏக விஷயம் தான் மோட்சம். 21 துக்கங்கள்ல சுகம்னா நாம நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பாக்கிதான் வேற. அது கூட சுகமும் ஒரு துக்கம் இருக்கு. என்ன தெரியுமா, இது ஏக விஷயத்தை கணப்படுறது 6 இந்திரியங்கள் இருக்கு. இது வந்து 6 விதமான தியானத்தை உண்டு. 6 விதமான தியானத்துக்கு 6 விதமான விஷயங்கள் இருக்கு. இதுல 6 6 6 3000 விஷயா இது 18. அதுக்கப்புறம் சரீரம், இது ஒரு துக்கம். அதுக்கப்புறம் சுகம்னு ஒரு துக்கம், துக்கம் சுகம் துக்கம் மொத்தம் 7. அது எப்படி எல்லாத்தையும் நீங்க துக்கம் துக்கம் ஒண்ணுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் துக்கத்துக்கு ஏதுவாக இருக்கிறது துக்கம் உண்டாகும். அப்போ இந்த விஞ்ஞானம் துக்கையா விஷயா இதெல்லாம் துக்கையோ சரீரமும் துக்கையோ அப்படிங்கிறது தெரியுது. ஆகையால அது துக்கம் தெரிவிக்கலாம். துக்கத்தை துக்கையை தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்டால் துக்கமும் துக்கையது உண்டாதுலாம் சந்தோஷம். அது பாதுகாக்க முடியாது. அது துக்கம் பொறுத்து இருக்கலாம். அப்படி பாடுறது துக்கத்தினால தூரப்பட்டு இருக்கிறதுனால துக்கமும் துக்கம்தான். அந்த இடத்துல பார்த்துட்டு 21 துக்கத்துல நம்மளுடைய துக்கம் தவிர்த்து. அப்ப இவர் என்ன பண்ணார் இந்த வேதாந்தத்துல, இந்த சுகிதம் துஷ்கிதம் புண்ணியம் பாபம் இந்த எல்லா பாவமும் ஒரு வேதாந்தம். பாவம் இது புண்ணியம் தெரியும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, முழுக்கு உருவாக இருக்கிறவன பிரதானமா வச்சுட்டு பேசுறது வேதாந்தம். அந்த நினைப்புக்கு புண்ணியமும் பிடிக்காது. ஏன்னா அதனால வரக்கூடிய சுகம் பணம் இதற்கு பந்தமா இருக்கு. இதெல்லாம் முமுக்குவுக்கு பந்தம் முடியாது இல்லையா, பந்தம் வாண்டாதுதான். புண்ணியமும் பந்தத்துக்கு காரணம். அதனால அதுக்கு பாவம் அந்த விதத்துல பார்த்துட்டு
கொஞ்ச நேரம் எடுக்காத போதுமே திரும்ப வருது. அதனால முன்னாடி பின்னாடி துக்கம் இருக்கிறதுனால பெரிய துக்கத்தை தெரிஞ்சுக்கிறது. ஆகையால சர்வ துக்கானத்துக்கு பிராஜ்ய தைரியத்தை விஸ்வ லட்சணம் சர்வ துக்கான இந்த மூணும் நிவர்த்தி. அதுதான் சூரியத்துக்குதான் இந்த நிவர்த்தி இருக்கு. நிவர்த்தியிலே ஈசானா நமக்கு ஒரு சமத்துவம். இந்த பிரார்த்தனாகட்டும் தைரியம் யுத்தம் இதெல்லாம் ஜீவாத்மாக்கள் தானே. ஜீவாத்மா யுத்தம்னா இருக்கிறது. அது தெரியும். சர்வ துக்கானாம் ஈசானா அப்படின்னு இந்த சத்தத்தை பார்த்தோடனே அது பிரார்த்த தைரியத்தை விஸ்வலட்சணமான வியாக்கியானம் பண்ண உடனே இந்த மூணு விதமான நிலையில இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறவர் துரியன் அப்படியே தோணும். அப்படி அம்மன் மனவன் ஆகிறார். விவாதேசன் சொல்லல, இதுடைய நிவர்த்தி துக்கானா நிவர்த்தி. அந்த நிவர்த்தியும் ஈசானா சர்வ துக்கானாம் நிவர்த்தியும் ஈசானா. இந்த நிவர்த்திக்கு ஈஸ்வரன் அப்படின்னா நம்ம புரியும். ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா அப்ப அர்த்தம் என்ன? அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அடக்கி வச்சிருக்காங்க. அதனுடைய நிவர்த்திக்கு ஈசான சொன்னா அந்த நிவர்த்தி அவனுக்கு அசியமா. நிவர்த்தி அவனுக்கு அசியமா எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்றா. சர்வதுக்க நிவர்த்திங்கிறது அவனுக்கு அசியமா இருந்தால் அவன் சர்வதுக்க நிவர்த்திக்கு ஈஸ்வரன். அவனுக்கு அசியமான இன்னொருத்தம் இருந்தான்னா இவனுக்கு அவன் ஈஸ்வரன். ராஜாவுக்கு அசியமான தேவனோட இவனுக்கு ராஜாவான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க துணியில ஈஸ்வரன் சொல்றா சர்வதுக்கமும் நிவர்த்தியாது. அப்ப என்ன தெரியுது? அந்த நிவர்த்தியானது அந்த துரியத்தினால்தான் கிடைக்கும். சர்வதுக்க நிவர்த்திங்கிறது துரியத்தினால்தான் கிடைக்கிறது. ஆகையால் துரியத்துக்கு அதீனமான விஷயத்தினால ஈஸ்வரன் தெரியுது. இது அந்த பரமேஸ்வரன் ஐஸ்வர்யம் சர்வதேசம் அந்த விஷயங்கள் தான் தெரியுது. ஈசானா இந்திய பதத்தியா பிரபுதி ஈசானம் பிரபு இருக்கு. ஈசானாவும் பிரபு ஈசானாவும் பிரபு சொன்னாக்க ஈசானத்தை அவரை வியாக்கியானமாக கொடுக்கிறார். விழுகிறார் பிரபு துக்க நிவர்த்தியும் பிரதி பிரபு பிரபதி. வேற தன்னுடைய வார்த்தை சொன்னா அந்த துரிய ஆத்மா துக்க நிவர்த்திக்கு சக்தி உள்ளவன். எதை வச்சு சொல்ற? அவன் ஈஸ்வரன் தத்விஜான நிமித்தத்வா துக்க நிவர்த்தி. இந்த துரிய ஆத்மாவன் அவன் தெரிஞ்சுட்டான்னு சொல்றேன். அப்ப இவனுக்கு இவன் பிரார்த்தனா இருக்கணும். பிரார்த்தனாகவோ வைத்தியனாகவோ விஸ்வனாகவோ இருக்க முடியுமோ? முடியாது. துரியனாக இருக்கணும். அப்ப இவருடைய அந்த பிரார்த்திய தன்மையெல்லாம் போகுது. விஸ்வன் தைரியன் பிரார்த்தனைங்கிற அந்த 3 அவஸ்தையில் உள்ள தன்மை இருந்தது. அதெல்லாம் நிறுத்தி இருக்கு. எதனால நிறுத்தியாச்சு? அவன் துரியாரா அப்படின்னு அனுபவித்தாங்க. அப்ப இதை நிறுத்தி வர்றதுக்கு சக்தி இருக்கிறது அந்த துரியாத்மாவுக்கு. இது வழியில என்னதான் தெரிஞ்சுட்டான். எந்த ஞானத்தாக்கு இந்த 3 அவஸ்தைகள் நிறுத்தியாகையும் இந்த 3 அவஸ்தைகள் துக்கம் நிறுத்தியாக காரணமாக இருக்கிறதுனாலே அந்த துரிய ஆத்மாவை சர்வதுக்கான நிறுத்தேறினா. அடுத்தது இன்னொரு அதுக்கு பதம் வருது அவ்வியா. துரியகா ஆத்மா அவ்வியா, ஜெயமே இல்லாதவர். அப்படின்னா என்ன? ஜெயமே சொன்னா நிறைய இருக்கு. அதை கொஞ்சமா தொடர்ந்து போகுது. இதுதானே நம்ம ஜெயம்னு சொல்றோம். ஜெயம்னு சொல்றோம். ஆனா குணஜெயம் உண்டு. குணங்கள் குறைஞ்சே போகுது. ஏதோ குறைஞ்சது மாறுபாடு ஏதோ அதுவோ இல்ல பாடம் குறையிறது, அவயம் குறையிறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு விதத்தில் விளையாட்டு. நம்ம எந்த எதுவும் இல்லை. பொதுவாக எதிர்க்கிறது எவரையே இருக்கிறது. இன்னைக்கு என்ன குரூபத்தில் இருக்கோ இந்த குரூபம் எப்போதும் இப்படியே இதுல கொஞ்சம் கூடி கொடுத்த ஒன்றும் இல்லை. அதனால பொதுப்பொருளே மாறுபடாதபடி ஏன் அந்த மாதிரி புதகா இது அத்வைதமாக இருக்கிறதுனாலதான் இதற்கு எதனை இல்லாமல் இருக்கு. இதே துவைத்தம் உபயோகிக்கின்றோம். ஒரு போது உடத்துல
2 வருஷத்தினாலே அங்க கொஞ்சம் டைமாக ஆரம்பிக்கும். இங்கே அதிகமாக இருக்கிறாரு பயத்துக்கு காரணம் இல்லை. அதனால ஆகிவிடலாம். திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். சர்வகாலான அங்களுக்கு கற்பாதுன்னா அத்துவையா சத்தியாகும். ஒரே ஒரு வெற்றிதான் இருக்கு. ஆனா 10 பேர் வந்தா 10 பேருக்கு 10 விதமான பிராந்தமே தப்பங்கிறான், கந்தங்கிறான், ஆளுக்காக ஒரு மாலை முப்ப மாலை அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஆளுக்காக ஒரு சொல்றோம். அப்ப என்னாச்சு, அங்க எத்தனை துவைக்கம் ஒன்று இருக்கு. அந்த துவைக்கம் எல்லாத்துக்கும் இருபத்தி வந்தால் இருக்கிறது என்னன்னா அத்வைதம். ஒரே வெற்றி மாத்திரம் அந்த மட்டும் பார்க்கணும். அதுக்கு வரைக்கும் பார்க்கலாம். அத்வைதா சத்யா அப்படின்னு சொன்னா இந்த பாவங்கள் இருக்கு, தற்பாதி பாவங்கள். இந்த பாவங்களுக்கு மத்தியில பார்த்துட்டு அது ஒண்ணு உண்டாது, வேற ஒண்ணுமே இல்லை, அது உண்டாது. இங்க சர்வ பாவங்களை பார்த்துட்டு இந்த ஆத்மரசம் துரியமான ஆத்மா இருக்கு, இது ஒன்றுதான் இருக்கிறது. சர்வ பாவம் தேவம் துரியா இந்த துரியாக அது அவையே கிடையாது தெரிகிறது. பாத்தீங்கன்னா இந்த வெளியிடம் எது இருக்கோ அதெல்லாம் ரத்து கற்பவது பொய்யானது. இது தேவகா ஏக தேவகா யோகனா கொரியா கொரியானா சதுர்த்தா அப்படின்னு விபு யாபி எல்லாத்தையும் வியாபித்து யாப்புனா அனந்தமான இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்றோம். அந்த அனந்தம் யாபி இதுக்கப்புறம் இந்த 4 விதங்கள் பிரார்த்தனை சூரியன் இதுக்கு என்ன சாமி என்ன பதிவு, இது எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன வித்தியாசம் அதை காமிக்கிறார். காரியகாரண பிரார்த்தனான காரண காரிய காரண காரியம் காரணம் இந்த 2 பேருக்கு போடப்பட்டது, 2 நாள சொந்தமாக்கப்பட்டது. இது 2 பேர் விஸ்வம் விஸ்வம் சரிதனம். இது 2க்கும் 2 பேருக்கு காரியத்துல ஒரு கருத்தை காரணம் ஒரு பிரார்த்தனைக்கு வந்தோம்னா அந்த ஒரே ஒரு கருத்து தான் இருக்கான். காரண காரணத்தினாலதான் அது கருத்து துணிக்கு வரும்போது அந்த உருவத்துடன் காரணம் காரணம் இந்த 2மே இருக்கைக்கு இல்லை. 2 பக்கமும் இருக்கிறது விஸ்வம். ஒரு பந்தம் அதாவது காரணபந்தம் மாற்றம் இருப்பது ராஜ்யம். அந்த பக்கமும் இல்லாதது ஸ்ரீராஜம். விஸ்வாதீனா சாமானிய விஷயங்கள் நிறுத்தியது புதிய யாதாத்மிய அவதாரம். இது ஒரு சமுதாயம். பல விஷயங்கள் நிறுவனம் வச்ச நம்ம எந்த விஷயத்தை குறிப்பிட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதை மக்களுக்கு குறித்து புரிய வைக்கணும். பிரித்து புரிய வைக்கணும் சொன்னா அதுக்கு மக்களுக்கும் இருக்கும் என்ன ஒரு சாமி இருக்கு, என்ன வடிவங்கள் இருக்கு அப்படின்றாங்க. அப்பதான் இது சரியா புரியும். ஏன்னா யோகியது இருக்கும். மாடை காமிக்கணும்னு சொன்னா வெறும் இது மாடு அப்படின்னு சொன்னாலும் போறாங்க. ஏன்னா அதே மாதிரி 4 கால் இன்னொன்று இருக்கு, சொல்றது அது மாடு எடுத்துக்கிட்டா வாங்கலாமான்னு வரும். குதிரையை பார்க்கறது அதுக்கும் 4 காலெல்லாம் இருக்கு, பாக்கி எல்லாமே இருக்கு. அதை வச்சு மாடு எடுத்துக்கிறோமா வேண்டாமான்னு சந்தேகம் வரும். அப்ப இந்த இன்னொரு மாடை எடுத்துக்கணும், வித்தியாசப்பட்டாலும் எடுத்துக்கணும். குதிரையை மாடு எடுத்துக்க கூடாது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்காகதான் 2க்கும் உள்ள வித்தியாசம் சாமின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சொல்லிவிட்டா அப்புறம் புரிஞ்சுக்கணும். வேற எடுத்துக்கலாம் எடுத்துக்கூடாது. அதுக்காக சாதனைய தைரியத்தை இருக்கணும் அப்படின்னு நியாயசாஸ்திரத்திலே வளர்ந்துள்ளோம். அதே மாதிரி இந்த புரியக்கூடிய தத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக 4 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த 4க்கும் என்ன சாமானியம் சாதனை தைரியம். காரியம் காரணம் இந்த 2 பந்தத்தை சார்ந்திருக்க காரிய காரண காரியங்கிற பந்தனமே காரணங்கிற பந்தனம். காரியம் கிரியதேவி காரியம் இது உண்டாக்கப்படுவது, அதாவது பலபாவமா அப்படின்னா
அஜ்ஞானம். அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதை காரணமாக இருக்கும். பீஜம்னா மூலம், அதுலேருந்து வரக்கூடியது அனுபவஸ்தானத்துல இருக்கிறது, அதுலேருந்து வரக்கூடிய காரணம். காரணம் என்ன காரணமும் இல்லை, சூழம் எல்லா காரணமும் அவங்க சொல்லுவோம். ஆக மொத்தமா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் அது என்னது, அது குடும்பத்தை சொல்ல காரியம் காரணம் சொல்றது. அது எதை நீங்க காரியம் சொல்றது, எதை காரணம் சொல்றது அப்படின்னு கேட்டா, தத்வாகிரகண அன்யாகிரகணா இந்த பலகாவா தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தத்துவ கிரகணம், தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, உண்மையை புரிஞ்சுக்கிறது தத்துவ கிரகணம் அப்படிங்கிறது. இப்ப இருக்கிறது தத்துவ ஆக்கிரகம். இந்த ஞானம் தத்துவ ஞானம் என்னன்னா அடுத்தது அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தத்துவ அஜ்ஞானம் இருக்கு, இதுதான் தத்துவ ஆக்கிரகம். இந்த தத்துவ ஆக்கிரகங்கிறது காரணமாகும். காரணம் அந்நியகாரணம் அப்படின்னு தத்துவம் புரியாததுனால அந்நியகாரணம் ஏற்படும். அதை தாண்டி எடுத்து ஒரு அசாசனம் ஏற்படும். அதனாலே தத்துவ ஆக்கிரகம்ங்கிறது காரணம், அது பீஜம். அதுலேருந்து வளர்த்து வரக்கூடியது அந்நியகாரணம் வேறாக தாண்டி எடுத்துக்கொள்ளும். ஆனா இங்க ரெண்டும் தான், இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஒன்னா தத்துவ ஆக்கிரகணத்துல சேரும், இல்லை அந்நியகாரணத்துல சேரும். இது ரெண்டும் புரிஞ்சுங்களுக்கு விஸ்வம் கைவிடம் இந்த ரெண்டு வேறுகள் இந்த பலத்தாம் யதோக்தவும் விஸ்வதவும் பல்கவும் அங்கீகரிப்பது அரசு வரைக்கும் தத்துவ ஆக்கிரகணம் இருக்கு, அந்நியகாரணம் இருக்கு, அந்நியகாரணம் இருக்கு. தத்துவம் தெரியல, தத்துவம் தெரியலன்னா காரணம், தத்துவம் தெரியல தெரியல சொத்தம் தெரியல. அதுக்கு பதிலாக அசத்துவம் தெரியுது, இதை அந்நியகாரணம் எது தெரியும் சத்தியமா தெரியுது. அதனால தத்துவ கிரகணம் அந்நியகாரணம், தத்துவ அக்கிரகணம் அந்நியகாரணம் எல்லாமே சொத்தத்திலிருந்து முடிவு ஜாதகத்திலிருந்து வேறு அப்படின்னு. இப்ப தூங்கல ரொம்ப வருது அந்த ஒரு தெரியல தவிர மற்றபடி விபரீதமா தெரியுது அது அவங்க. அதனால அந்த பிரார்த்தனைக்கு ஒரே ஒரு வரும், அது என்ன காரணத்தினால ஏற்படக்கூடிய அதாவது தத்துவம் தெரியல அஞ்ஞானம் அதோட இருக்கு, அதுக்கு காரணம் ஒன்றும் அல்ல. தத்துவ பிரதிபோதமா மாத்திர நிவர்த்தி கீதம் ராஜ்யத்தை அந்த உணவு காரணம் இருக்கிறதுனால அது காரணம் நாளை தாத்தா இப்ப தொழிலுக்கு வாங்கும் நாளாவது ரெண்டுமே இல்லை. தத்வாக்கிரகண அந்நியகாக்கிரகணே வெளியே நம்பிக்கதா இந்த ரெண்டுமே தொழிலுக்கு கிடையாது. சம்பவத்தா இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், ரெண்டுமே ஏற்படுகிறது. ஒன்று ஏன் சொல்லலாம், தத்துவ கிரகணம் அது ஒரு தத்துவ அக்கிரகம் இருக்குது, அந்நியகா கிரகணம் இல்லை. முழுக்கையும் அந்நியகா கிரகணம் இல்லை, விபரீத கிரகணம் ஒன்றும் இல்லை, சூரியனும் விபரீத கிரகணம் கிடையாது. ஆனா தத்துவ அக்கிரகம் இருக்குது. சூரியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தத்துவம் தெரிந்து கொடுக்கிறோம் அப்படின்னு கேள்வி. அதுக்காக கேள்விக்கும் பதில் சொல்லுவார், எப்படி சொல்றாங்க. பாடம் செய்வார் சத்தியம் நாபிகாமிரம் ராஜ்யா ஒண்ணுமே தெரியும். அதனால ராஜ்யா நடிகன தம்பி அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அஞ்ஞானம் மீது தப்பு இவன் ஒண்ணுமே தெரியலைன்னா அது எல்லாமே தெரிஞ்சது. அது வித்தியாசமா ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி சந்தேகப்பட்டேன் இல்லைன்னு ஒன்றும் தெரியல, இந்த ராஜ்ய தூக்கிடுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னா புரியுது. என்ன தெரிஞ்சு கொடுத்தோ புரியல, எல்லாம் தெரியல, தெரியலாம் ஒன்றும் தெரியல. அதனால அங்கே ஒன்றும் தெரியல, இன்னும் ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி கற்று கொடுத்தா ஒரு ராஜ்யக்காரன் சொல்றா, இதெல்லாமே ராஜ
அதெல்லாம் ஒன்றும் தெரியல சொல்லிட்டு நான் தெரியாது எல்லாம் தெரியாது சர்வதற்காக சொல்ல முடியுமா காரணத்துவம் பிராஜ்யத்தை காரணனாலே குருஜி அந்த பிராஜ்யத்தை சொன்னது அது கொஞ்சம் நிரூபணமான குருஜீவா தத்துவ அக்கிரகண அமிதாக்கிரகண லட்சணம் பந்து நடிக்கிறதாகி தகம் குருஜில தத்துவ அக்கிரகணமும் இல்லை அமிதாக்கிரகணம் இல்லை ரெண்டுமே இல்லை ரெண்டு விதமானதும் இல்லை அப்படின்னு சொன்னது அறிவுரை அதுதான் நிரூபணம் ஆத்மானம் தன்னை விலட்சணம் அவித்யாதீயம் வேத்தியம் பாத்தியம் வைத்தியம் எதையுமே தெரியல இந்த பாத்திரத்து விலட்சணம் அர்த்தம் இல்லை சரியா தன்னையும் தெரியல வேறையே தெரியல சத்தியம் அனுபவம் தெரியல ஒன்றும் தெரியல நகீச்சன சாத்தியா நகீச்சன சந்தேகம் இது விபரீதமான திருஷ்டாந்தம் எல்லை திருஷ்டாந்தம் எல்லாம் விஸ்வம் விஸ்வம் கைவிகள் இதெல்லாம் தெரியுது நம்ம தெரியுது மகவாத தெரியுது இது சத்தியமும் தெரியுது இது அமிர்தமும் தெரியுது சொப்பத்தை கூட இந்த மாதிரிலாம் தெரியுது இல்லையா சொப்பத்தை இது சத்தியம்னு ஒண்ணு சொல்றான் இன்னொன்னு அவருக்கு அங்கே தெரியுறான் சொப்பம் தெரியுது அங்கதான் இதெல்லாம் தெரியுது ஆனா சுத்தியோ ஒன்று அதற்கு அப்பவும் நீங்க தத்துவ அஜகணிய தத்துவம் தெரியலே அப்படிங்கிற ஒரு எழுதி பார்த்தீங்களா அதனால எடுத்துக்கலாம் அது நீகரூபம் அந்த காலத்துல நீகரூபத்தை என்ன அதுதான் நிகழ்ச்சிக்கு காரணமா இருக்கு அதுதான் அந்த சூழல் ஆனா அந்த காலத்துக்கு தெரிஞ்சு செய்வாங்க அந்த தெரிஞ்சுதான் எஸ்மா துரியம் தத்து சர்வம் சதா சதாந்த அது ஒரு விஷயம் துரியங்கள் சர்வதற்கு அப்படின்னு சொன்னா போதுமானது அங்க இந்த அத்தியாயங்கள்லாம் இல்லையா நான் அது எல்லாத்தையும் பார்த்து வார்த்தை பேசுகிறேன் எப்போதும் பார்த்து இருக்குது எப்போதும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் போதும் அப்படியே சொல்லலாம் தெரியா அங்கிருந்து அபாவா சர்வதா துரியம் சர்வதற்கு எல்லாரும் சொல்லிங்க தண்ணியே இந்த புதியதாலும் வேற ஒண்ணு வந்து ஜாதகத்துல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா புரியுது இதுதான் ஒரு உபாதியோட சேர்ந்து வேடப்போகுது அப்புறம் தூக்கராக வேடப்போகுது அப்ப தூக்கத்தையும் துருக்கியையும் அதுதான் பார்த்தோம் இந்த துரியம் தான் சொப்பத்தை பார்த்தது வேற வேடத்துல அதுவே தான் நூற்றி இருக்கிறதாக வரும்போது வந்து உலகத்தை பார்க்கணும் அப்படி பார்க்க இந்த பிரார்த்தனை கைகலம் விஸ்வம் இவாமும் எதெல்லாம் பார்க்கிறாரோ அத்தனையும் பார்த்தது துரியந்தான் அதான் அதனால துரியந்த சர்வம் இருக்கலாம் இல்லையா இது சர்வதா அறிவோம் துரியந்த துரியா அந்நிய அபாவா துரியதாசம் வேற ஒன்று அப்புறம் வந்து வேற ஒரு கேள்வி துரியத்தை சர்வதற்கு என்ன சொல்லுதுன்னா சர்வம்னு ஒண்ணு இருக்கு துரியம் வந்து அதை தெரிஞ்சுக்கிறது பார்க்கவே அப்படின்னு சொல்லுது ஆனா அனுபவிக்கும் இருக்கு அது ஒன்றும் பாடுறதுக்கு இல்லையே அப்படின்னு பாடுறது ஒண்ணுமே இல்லாத அது எல்லாத்தையும் பாடுறது எல்லாமே ஒண்ணு இல்லாத பாடுறது அதுக்கு சர்வதற்கு அபியாசம் அவர் இந்த கருத்து சர்வமாக இல்லாது அந்த அவஸ்தைகள்ல எதெல்லாம் காணப்பட்டதோ எதெல்லாம் அதை காணக்கூடிய திரட்டாவாக இருந்ததோ இந்த திரட்டாவும் சரி அதனால காணப்பட்ட விடயங்களும் சரி இது எல்லாமே இல்லையா இந்த தெரியும் அப்ப என்ன இதெல்லாம் சர்வங்க அதே சமயத்துல அது இருக்கு சைத்தன்யம் இருக்குமாம் எல்லாமாக இருக்கும் சைத்தன்யம் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் பாட்டியதான் நவீனம் செய்கிறது மாய உபாதியா சேர்த்து மாய உபாதியனான அந்த ஈஸ்வரனை சொல்லும்போது அவர்கள் கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த அர்த்தம் மாறிவிடும் எல்லாத்தையும் காத்து தெரிந்து கொள்கிறவன் அப்படின்னு ஒரு உபாதனை இல்லாத அந்த
சந்தேகங்களை பார்த்தோம். இது அவங்க தெரியல, அனுபவம் தெரியல. அது வந்து கூட்டில் இருக்கிறவனுக்கும் ஒன்றும் தெரியல, திருச்சியில் இருக்கிறவனுக்கும் ஒன்றும் தெரியல. உண்மையிலே நிச்சயமான உண்மையில யோகம் தெரியாம அவங்களுக்கு என்னைக்கே தெரியாது. வெறும் இல்லை இருந்தாலும் தெரியுது, அதனால ஒன்றும் இல்லாதனால தெரியல. அப்படி இருக்கிறது இவராக காரணத்தினால வன்மம் உள்ளவங்க தெரியல, அதுவும் இல்லை அப்படின்னு அந்த சந்தேகத்தை வருவதற்காக அப்படி நினைக்கிறாரு. தெரியல அஜ்ஞானம் இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வருவதற்கு சொன்னா அந்த சந்தேகத்தை எடுத்துக் கொள்வதற்காக அப்படியே எடுத்துக்கொண்டு இந்த அஜ்ஞானம் கூட தெரியல அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக அதுதான் பார்க்குறது இது எல்லாத்தையும் பார்த்துருக்காலும் அப்படின்னு அந்த வேலை இல்லை. இதுதான் எல்லா நிலையிலும் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறது. அதனால கருவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலே அந்த அளவுக்கு கருவத்துக்கு அப்படி தத்வாக்கிரக லட்சணம் வீதம். அதனால தத்துவத்தை இல்லை படிக்கிற அஜானமான ஒரு வீதம் இருக்கிறது. கிடையாது இந்த அஜானமே இல்லைன்னா அழகா கிரகணம் வருவோம். அஜானம் யாருக்கு இருக்கோ அப்படின்னா இவருக்கு கிரகணம் வரும். இருக்கிற அஜானமே இல்லை, அது இல்லை அத்தியாசம் வரும். அதனால அது ரெண்டு ஒன்றும் இல்லை. சப்ரபூதத்தை அந்நியதா கிரகணத்தியாகி அதே காரணமே இல்லாததுனாலே காரியம் கிடையாது. அதனால ரெண்டு விதமான பந்தமும் அங்கு இல்லை. நகை கவிதரி அதான் பிரகாசாத்மகே தத்விருத்தம் அப்பிரகாசம் அந்நியதா பிரகாசனம் வா சம்பவம். எப்போதும் பிரகாசத்துவமாக இருக்கக்கூடிய சூரியன், அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியனிடத்துல இந்த பிரகாசத்துக்கு விருத்தமான ஒரு சொத்தாலும் பிரகாசத்தாமல் போகக்கூடிய ஒரு தன்மை அல்லது விபரீதமான வேறு விதமான பிரகாசம் அப்படின்னு சொல்றதோ இது சம்பளமே இல்லை, நம்மளுக்கே நம்மளுக்காக. அதனாலதான் சூரியத்தை சொல்லும் போது நதிப்பிறகு அது என்னைக்குமே மாறாது. இன்னுமே ஆனா எதை பார்க்கறாங்க கேட்க முடியாது, ஏன்னா பார்த்தது ஒன்றும் இல்லை, அதனால பார்க்கல. ஆனால் உங்களுடைய பொறுப்பு திருஷ்டி இருக்கு, அது அப்படியே உங்களுக்கு என்ன சர்வதேசத்திற்கு இன்னொரு விதமான யாத்திரை சொப்னயோகம் சர்வபக்தி விஜாபாதா இது என்னன்னா யாத்திரையும் சொப்பனத்தையும் இதெல்லாம் இந்த வெளியெல்லாம் வேறு வேலைக்கு எல்லாம் அவனுக்கு சர்வபக்தி தியானம் அப்படின்னு ஒரு சொல்லுங்க. அந்த தியானம் என்ன, அந்த திருப்தியில அந்த எழுதக்கூடிய பிரதிபிம்பம் வந்தால்தான் அந்த தியானத்தை தெரிவிக்க முடியும். ஆக வெள்ளைய பிரதிபிம்பமாக வந்ததுன்னு அந்த வெள்ளையை எழுதுகிறார். அந்த தியானத்தை வச்சுதானே ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பார்ப்போம். அதனால அந்த எதிர்காலத்தை எந்த பிரதிபலிப்போ அந்த வெள்ளையும் இந்த பிரிவன் தான் இருக்கிறனாலே பிரிவன் தான் சர்வதேசம் எல்லாருக்கும் வெற்றி தியானமாக இருக்கக்கூடிய இந்த பெரியம். அதனால்தான் நாங்கள் பெரியத்தை விட்டால் வேற யாரும் இன்னொரு தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா இதுதான் பார்க்கக்கூடியது. இதுதான் இதுக்கு அர்த்தம் வெள்ளத்து அக்கிரமம் துரியம் முகையோகோ பிரார்த்தனை துரியயோகோ இந்த முகப்பிரார்த்தனா காத துரியை அறிவிக்கிறது. வெள்ளம் செலுத்தவே அப்படிங்கிறது சுகுத்தியாக தெரியும் அல்ல, துரியத்துக்கு இல்லை. அந்த பிரம்மஞானம் துரித கிரகணம் கிடையாது, துரியம் இல்லாம துரித கிரகணம் இல்லை. அப்ப துரித கிரகணம் இல்லைங்கிறது பிரார்த்தனைக்கும் சரி துரியத்துக்கும் சரி சமானமாக இருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம், இங்க இருக்கிற முகப்பிரார்த்தனா காதலுக்கு நடிக்கிறது நவீன பங்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறக்கூடிய அஜானம் அந்த அஜானங்களுக்காக நிறைவேற்றி வர வேண்டும். இந்த அஜானமானது வீடு வீடு ஒரே நடிக்கிறது.
நிமித்தாந்தர பிராப்த ஆசங்கா நிறுத்தோடும் திருவள்ளம். நிமித்தாந்தரம்னா வேறு ஒரு காரணத்தினாலே ஒரு சந்தேகம் ஏற்படும். அந்த சந்தேகத்தை நிறுத்தி கொண்டதற்காக இந்த ஸ்லோகம். என்ன சந்தேகம், அது காரணம் என்ன? சந்தேகத்துக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில் ராஜ்யம் திருத்தனுக்கும் இருக்கு, திருத்தனுக்கும் இருக்கு. அப்படி இருக்கிறது இவர்களாக நம்ம வந்து அவங்களோட இளைஞர்கள அப்படின்னு கேட்கலாம். அந்த அஜானம் இல்லை. நிலைக்கு அது நிற்கிறா. அதனாலதான் அனாதி மாயா சொல்லி தப்பம் தெரியாதே எத்தனை அனாதி காலமான. அதனால சுத்தமான தெரிவிக்கல எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நித்ரானா கல்வெட்டு விசேஷ பிரதிபோத பிரசவத்திய பீஜம். இந்த விஜயத்தை தூக்கம் அஜானம் இது விசேஷ பிரதிபோதம். தூக்கம் தூக்கம் நூற்றி காரணம். ஆக இந்த தூக்கம் நோக்கிக்கிறதுக்கு காரணம் நித்ரையானது இவனை வைத்து வைக்க முடியாது. ஆனா அந்த வைத்துக்கிறது எப்படி இருக்கு? விசேஷ பிரதிபோதம் விபரீத போகும். அஜானங்கிற அந்த நித்ரையானது விபரீதமான ஒரு போதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கு பீஜமா இருந்தது. அதனால பீஜ நிற்கிறான் தயா யுகா பிரார்த்தனா. அந்த பீஜ நிற்கிறதோடு பூர்ணவனாக பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கான் பிரார்த்தனா. ஆனா இங்க சதா சர்வதத்துவா தத்துவாத்ம லட்சணா பீஜ நிற்கிறா குருதி நம்பிக்கை. அந்த பீஜ நிற்கிற என்பது இந்த குருதிகளை இல்லை. ஏன் என்று சொன்னா இது எல்லாத்தையும் பருவத்திற்கதானம் சதா பருவத்திற்கு அப்படி இருக்கிற அஜானம் வரும். அதனால அஜானம் வரல. அப்பனா என்ன காரணம் காரணம் ಸ್ವಪ್ನ ನಿದ್ರಾಂಗಲವು ಆದ್ಯವು ಪ್ರಾಜ್ಞಸ್ಸು ಆತ್ಮೋಪಣ ನಿದ್ರೆಯ ನಿದ್ರಾಂ ನೈವಜ ಸ್ವಪ್ನಂ ದುರ್ಗೇ ಪಶ್ಯಂತಿ ನಿಶ್ಚಿತಾಃ. ಇನ್ನೊಂದು ಅದೇ ಹೇಳ್ಕೊಂಡು ಬೇರೆ ಸ್ವಪ್ನ ನಿದ್ರಾ ಇದವು ஆறு. சொப்பனம்னா அனுசாரம், நித்ரான்னா தூக்கம். அதாவது நித்ரான்னா அதுதான் நித்ரா. சொப்பனங்கிறது அதுலேருந்து வரக்கூடிய அத்தியாசம். சொப்பன நித்ராந்தம் அத்தியாசமும் இருக்கு, அதுக்கு காரணமான அஜானமும் இருக்கு. இதை ரெண்டும் கூடினவர்களாக விஸ்வம் கையில ரெண்டு பேரும் இருக்காங்க. ஆசிரியர் காட்சி மூணாவது போகும்போது மூணாவது சென்று போறது அஸ்வப்ன நித்ரா. சொப்பனம் இல்லை நித்ரா. சொப்பனம் இல்லாத நித்ரையோடு கூடியிருக்காங்க. இந்த புண்ணியத்தை வரும்போது மனிதா மனித சொப்பனம் நித்ரையும் இல்லை சொப்பனமும் இல்லை அப்படிங்கிறத அந்த புண்ணியத்தை தெரிந்து கொண்டவர்கள் யாரு அவ பார்க்கலாம். கண்டிப்பா சொப்பனா அந்நியா கர்ப்பமா தெரிஞ்சா அந்த அதுதான் சொப்பனம். நித்ரா முக்தா தத்வா பிரதிபோத லட்சணம் சமஹாரம். நித்ரான்னு சொன்னா இந்த அஜானத்தை செய்வது சாஸ்தாம் சொப்ன நித்ராஸ்தாம் இதுவும் விஷ்ணு கைது ரெண்டு சொப்னம் நித்ரை இந்த ரெண்டு நாளும் ரெண்டும் கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் அபத்தவும் காரிய காரணங்களுக்கும் காரிய காரணங்களுக்கும் நாமும் சொல்லுவது பிராப்தத்து சொப்ன பகுதியா தேவரையாளர்களுக்கு காரணங்களுக்காக அவங்க பெரிய சொப்னம் இல்லை. ஆனால் இங்கே நோக்கம் பற்றி சொல்லுவது இருக்குதா துரியத்தை தியானம் வந்தவர்கள் துரியத்துல பார்க்கும்போது ரெண்டுக்கும் என்ன வளர்ச்சி துரியத்துக்கான பிரம்மவிக்கான அவன் பிரம்மவிக்கு பிரம்மவிக்கு கேட்டா இந்த அஜானம் இல்லை அஞ்சாதிரமம் இல்லைன்னு. ஏன்னா விருப்பா கவிதறி
இவங்க பெருமாறும்போது வந்து அஜானம் அஜானம் இல்லைன்னா காரணம் வரும். ஆனால் இதெல்லாம் அந்த இல்லவே இல்லை. அதான் நட்டாரிகாரணம் பந்தா பரதா இல்லை. அந்நா ஸ்வப்னா நித்ரா தத்துவம் அஜானதா விபர்யாசை தயோ க்ஷீணம் துரியன் பதம். துரியே நிச்சயத்து என்ன பக்கத்து நிச்சயம் துரியே நிச்சயம் பிரம்மஜானம். இந்த பிரம்மஜானம் வந்தது நம்ம எப்போ தீர்மானம் பண்ணலாம்? பிரம்மஜானம் வந்ததாக எப்போ எடுக்கலாம்? கடா குருவே நிச்சயோபதி உச்சதே யாதையோ ஒண்ணுல இந்த அமிர்தாபுரம் தத்துவ அபோதனம் அது வந்து ஒருவருக்குன்னா புரிஞ்சோ அமிர்தாபுரமும் அல்ல தத்துவ அபோதனமும் இல்லை. என்ன சொல்லிருக்கோம்னா அப்ப புரியும் யாதையோ அமிர்தா தத்துவம் இந்த தத்துவத்தை மாற்றி விபரீதமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அமிர்தாபுரம் நம்ம பார்க்கணும். அது சொல்லக்கூடிய ஜாதகத்திற்கு அதே மாதிரி நிதியாக சொன்னா அந்த தத்துவம் தெரியாத போனது தத்துவம் அஜானதா. இது திருட்டு அவஸ்தாவும் தெரியாது. அமிர்தாகிரகங்கிறது 2 அவஸ்தைகள் தான் இருக்கு. அகிரகங்கிறது எல்லா அவஸ்தையிலும் இருக்கு. 3 அவஸ்தையும் இருக்கு. சொப்ன நிதிரையோகோ துரியவாக்கு விஸ்வ செய்கையோகோ ஏகராக. என்ன ஆச்சுன்னா இந்த எல்லா ஸ்லோகத்திலையுமே இந்த ஜாகரிகம் சொப்பனம் சேர்த்து ஒன்னா பண்ணி சொல்லிட்டு 4 பாதம் சொன்னாலே தவிர 3வது தான் தெரிஞ்சிருக்காரு. இது 2க்கும் ஒண்ணு. விஸ்வம் தேஜகம் 2 பேரும் 2 பேரும் உள்ளவா. அங்க பாட்டன் அது 2வது ஒரே ஒரு பங்கும். அப்புறம் பார்த்தா துரியம் அதுல ஒண்ணும் இல்லை, ஒரு பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு நீங்க 2 சேர்த்து செய்யுங்க. அதுக்குள்ள அவாந்தர விசேஷம் இருக்கிறத வச்சு சூழல் சூழ்பங்கிற விசேஷத்தை வச்சு நாங்கள் ஒரு விஸ்வம் செய்கிறேன்னு வெற்றி வச்சுருக்கோம். சூழல் செய்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அமிர்தாஜனான்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் இந்த விடயத்துல 2 பிரமாணமான அமிர்தாஜனங்கிற விடயத்துல விஸ்வ செய்கையோ ஏகராசித்தம் அது சேர்த்து ஒன்னா போகிறார். அமிர்தாஜன பிராதானியாச்ச குணபூதானிக்கிறாருக்கு பற்றி விபரியாக அவன் காரிய காரணம் இருக்கும், காரியம் காரணம்னு காரியத்தையே காரணம் தான் இருக்கு. 3 பேருக்கு ஒரே சொல்லலாமோ காரணபட்சமா கிருஷ்ணனே கைதுனே கார்த்திகனே எல்லாமே ஒரே அந்த அத்தியானத்தால வரும் அப்படின்னு சொல்லி விட்டுலாம். சொன்னாலே அவங்க 2த்தையும் திருப்பிட்டாங்க தெரியும். ஆனால் நீங்க என்ன பண்ற திருப்பி அந்த காரியத்தை கொண்டு வந்து விஸ்வன் தைரியம் காரணம் எடுத்து காரணம் எடுத்து காரணம் காரணம் மாற்றம் எடுத்து ஏன் இந்த 3வது காரணம் அப்படின்னு ஒரு நல்ல காரணம். அந்நியாத்திரகண பிரார்த்தனையாய்ந்த குணபூதானிதான் இந்த பிரார்த்தனை பார்த்தது எனக்கு ஒண்ணுமே தெரியல அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னா ஆமாவும் ஒன்று. ஆனால் நீங்க முடிச்சுட்டு இருக்கிறவங்க சொந்தம் பார்க்கிறவங்களையும் பார்த்து இவருக்கு தான் ஒண்ணு தெரியலன்னு சொன்னா யாராவது ஒத்துக்காத ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஒண்ணு தெரியல நம்மளே சொல்ல முடியாது எல்லாம் பார்த்துட்டு தெரியவே அப்படிங்கிறதுனால இது பிரதானமா போகுது. இந்த அந்நியத்துல பிரதானமா தெரியுதா அஜ்ஞானம் இருக்கு, அது தெரியாம மறைந்து போயிடுது அஜ்ஞானம். அது பிரதானமா விபரீதம் பிரதானமா தெரிய ஆரம்பிச்ச உடனே அது தெரியலேங்கிற அவசியத்தை மாற்றும். அதனால எதிரி வாழ்க்கை தப்பிக்கணும் அதை விட்டு எடுக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறது. அந்த விஸ்வம் தெரிவிக்க 2 பேருக்கும் காரிய காரணம் இருக்கும். அப்படிதான் பண்றாங்க வேற வழி இல்லை. அதனால பிரார்த்தனை வச்சு அந்த கட்டம் இல்லை. அதனால வெறும் காரணம் அந்த அந்நியதாக்கிரகண பிராதானியாக்க குணபூதானிக்கிறாருக்கு தப்பி விபரியாக இந்த 2மே இருக்குது. சொப்பனம் 2 சொப்பனம் தான் ஜாகிரத்தையும் சேர்த்து சொப்பனம் திரும்பி 3வது ஸ்தானம். அதாவது சுடுத்திலே தத்வாக்கிரகண லட்சணா நித்ரா தீவ சேவலா இது ஒண்ணுதான். இந்த விபரியாசம் தான் இருக்கிற வாஸ்தவத்துல அதுவும் அத்தியாசம் தானே.
அஜ்ஞானம் இருக்கு சொல்றது இருக்கு, அது என்ன வாஸ்தவமா? அதனால அதுவும் ஒரு தப்பு தான், ஒரு அங்கீகார கிரகம் தான். ஆனா அது ஒரே ஒரு அங்கீகார கிரகம் தான் இருக்கு, மற்ற அங்கீகார கிரகமும் இல்லையே. அதனால அதை போய் நிச்சைவ தேவலாம் பரியாசம் அதோ காரியகாரணம் இந்த ரெண்டு ஸ்தானங்களிலே அஜானங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அஜானம், அஜான காரியம் சொன்னாலும் அஜானம் தான். இந்த ரெண்டு ஈனமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ தியானம் வந்தாச்சு. காரியகாரண பந்த ரூபே, இதுதான் காரியவந்து காரணவந்தம் சொல்றது. இது எப்படி தீர்மானம்னா பரமார்த்த தத்துவ பிரதிபோதா, பரமார்த்த தத்துவ பிரதிபோதம் வந்ததுனாலதான் இது தீனமாயிருக்கு. அதனால இந்த காரியத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் பெரிய விஷயம் வந்தாச்சு. சத்தியஜானம் வந்துடுவாங்க, சத்தியஜானம் வந்தாதான் இது போகும். ஆனா வந்துருக்கிறது நமக்கு எந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சுக்கிறதுன்னு கேட்டால் இந்த காரணம் காரணங்கிற ரெண்டு பேருக்கும் போய் சொல்லுது அப்படின்னு அது போய் அதை வச்சு பெரியவன் அப்பதான் அந்த பெரியவன் அதுதான் சதா உபயலட்சணம் பண்ணணும். பத்தாயிரத்தி